அரியலூரை சேர்ந்த அகமதுங்கிற சகோதரர் கேட்குறார், சில நாட்களுக்கு முன் எனது மகள் விஷம் அருந்தி 5 நாள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணித்து விட்டார். அவருக்கு சுவாச கருவி டியூப் வாய் வழியாக வயிறு வரை பொருத்தப்பட்டதால் அவருக்கு பேச முடியவில்லை. ஆனால் சுய நினைவு இருந்தது. பக்கத்தில் யார் வந்தாலும் அவருக்கு தெரியும். இந்த நிலையில் நான் எனது மகளுக்கு 2 நாள் கலிமாவை நினைவுபடுத்தி இறைவனிடம் மனதார பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள், இறைவன் மன்னிக்கக்கூடியவன் என்று கூறினேன். சரி என்று எனது மகள் தலையசைத்தார். இந்த நிலையில் எனது மகளுக்கு இறைவன் என்ன கூலியை தருவான்? யுத்தகலத்தில் வெட்டுக்காயங்கள் தாங்க முடியாத நிலையில் ஒரு நபித்தோழர் தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு நரகம் என்று சொன்னார்கள் நபிகளார். யார் இஸ்லாத்தை ஏற்று இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்து மற்ற பாவங்கள் செய்திருந்தால் தான் நாடியவரை தண்டிப்பான், தான் நாடியவரை மன்னிப்பான் என்று இறைவசனம் சொல்கிறது. தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே, அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் வேண்டாம் என்று இறைவசனம் இருக்கிறது. முன்பு சொன்ன ஹதீஸ் இந்த இறைவசனம் இரண்டையும் எப்படி புரிந்து கொள்வது, தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு கேட்குறார். அதாவது தற்கொலை செய்வது இஸ்லாத்தில் கடுமையாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாவே அதை சொல்லியிருக்கிறாங்க. யார் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரோ அவருக்கு ரசூலுல்லாஹ் ஜனாசாவே தொழுவிக்க மாட்டேன்ட்டாங்க. அது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொண்டார், அவருக்கு ரசூலுல்லாஹ் தொழுவிக்கலை அப்படிங்கிற ஒரு ஹதீஸு முஸ்லீமில் இருக்கிறது. அதே மாதிரி புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் மன் கத்தல நப்சஹு பி ஹதீதத்தின், ஒரு இரும்பு ஆயுதத்தால் தன்னை ஒருவன் கொலை செய்து தன்னைத்தானே சாகடித்து கொண்டால் உதிபபிஹி ஃபீ நாரி ஜஹன்னம, அதே இரும்பு ஆயுதத்தால் நரகத்தில் வச்சு அவன் வேதனை செய்யப்படுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரியில் 1363வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி 1364வது ஹதீஸில் இருக்கிறது. ஒரு மனிதருக்கு ஒரு காயம் ஏற்பட்டது, உடனே அவர் தன்னை மாய்த்து கொண்டார், தற்கொலை செய்து கொண்டார். உடனே அல்லாஹ் சொன்னான், பதரணி அப்தி பி நப்சிஹி, எனது அடியான் தன் விஷயத்தில் அவசர முடிவு எடுத்து விட்டான், ஹரம் தொலைகில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 1364வது ஹதீஸில் இருக்கிறது. இது மாதிரி உள்ள விஷயம். அப்போ இந்த மாதிரியான அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே மாதிரி இந்த மாதிரி தற்கொலை செஞ்ச ஒருத்தருக்கு சொர்க்கத்தில் நுழைய மாட்டார். போர்க்களத்தில் போய் இணைஞ்சிட்டார்னு கேட்டால் வேதனை தாங்க முடியாமல் பெரிய வீர தீரமாக போராடுறார் ஒரு ஆள். வேதனை தாங்க முடியாமல் என்ன செஞ்சார்னா தற்கொலை செஞ்சுக்கிட்டார். இதை பற்றி ரசூலுல்லாஹ் நினைஞ்சாங்கன்னா இன்னகுமின் அகலின்னார், அவர் நரகவாசின்னு சொன்னாங்க. இந்த விஷயம் அது சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு கெட்ட மனிதனை கொண்டு அல்லாஹ் அந்த தீனை வலுப்படுத்துவான், ஒரு நரகவாசிங்கிறோம். ஆனால் இவர் எத்தனை பேரை வெட்டி சாய்த்திருக்கிறாரு போர்க்களத்தில், இவரை கொண்டு மார்க்கம் வலுப்படுத்தப்பட்டிருக்குது என்றும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தி புகாரில் 4202, 2898, 6606, 4207, 4203, அதே மாதிரி 3062 இவ்வளோ இடத்துலையும் இருக்கிறது. இது எல்லாமே தற்கொலை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு குற்றம் என்பதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் தற்கொலை செய்கிறதுல ஒரு விதிவிலக்கும் இருக்கிறது. என்ன விதிவிலக்குன்னு கேட்டால், அவன் தற்கொலையை முயற்சி செஞ்சு உடனே செத்துட்டான்னு வைங்க, அவன் அதை மன்னிப்பு கேட்பதற்கோ தௌபா செய்வதற்கோ வாய்ப்பு இல்லாமல் ஒருத்தனுக்கு போயிடுதுல. கடைசி செயல் அதுதானே. ஒருத்தன் உடனடியாக சாவக்கூடிய ஒரு விஷத்தை குடித்து விட்டான், உடனே சாவடிக்கக்கூடிய சைனட்டை சாப்பிட்டா உடனே செத்துருவான். அப்போ இவன் என்ன செய்ய மாட்டான், அந்த தவறுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு இவனுக்கு சான்ஸே இல்லை. வேறு மாதிரி இப்போ நாள்பட சாவடிக்கக்கூடிய விஷத்தை குடித்தான்னு வைங்க, குடிச்சு விட்டு ஆகா தப்பு செஞ்சிட்டமேண்டு அவன் உணர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பிரிக்கிறாங்க. தற்கொலைக்கு முயற்சி செஞ்சவர் கொஞ்சம் சாகாமல் இருந்து அதை உணர்ந்து கொண்டார்னு சொன்னால் அவருக்கு குற்றம் வராது, தற்கொலை செய்த பாவம் வராது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் விளக்குறாங்க. அது என்ன சந்தர்ப்பம் என்று கேட்டால், அதாவது துஃபைல் இப்னு அம்ருங்கிற ஒரு ஆள், அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். எங்களோட ஒரு மனிதர் இருந்தார், அவர் எங்களோட ஹிஜ்ரத் பண்ணார். மதீனாவுக்கு வந்தவுடனே மதீனா அவருக்கு ஒத்துக்கிறலன்னா அவர் கடுமையாக ஒரு இஸ்லாத்துக்கு வந்தார், ஹிஜ்ரத்லாம் பண்ணி வந்தார்.
ஊர் ஒத்துக்கிறாரில்ல, சில ஆட்களுக்கு ஒரு ஊரில் வசித்தவங்களுக்கு வந்து வேறு ஊருக்கு திடீர்னு மாறினாங்கன்னு சொன்னால் அந்த கிளைமேட் அவங்களுக்கு ஒத்துக்கிறாமல் போயிடும், அதுக்கு உடம்பு பழகணும். அதனால் அவர் கொஞ்சம் கிளைமேட் ஒத்துக்கிறாமல் நோயாளி ஆகிட்டார். நோயாளி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு கத்தி எடுத்து அவருடைய விரல்கள்லாம் வெட்டுறார். வெட்டி இதில் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, விரல்கிறார். அதுக்கப்புறம் வந்து உடனே சாவலை, ஏன்னா இங்கே குத்தியிருந்தாருன்னா உடனே செத்துருப்பார், வழங்குதா. அந்த கையை வெட்டினவுடனே என்ன ஆகுது, ரத்தம் போய் 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 அது கொஞ்சம் நாள் சென்று அவர் சாகுறார், செத்துடுறார். அப்போ இது செத்து யார், ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். துஃபைல் என்பவர் இது அறிவிக்கிறார், எங்களோட ஒரு மனிதர் இருந்தார், அவர் ஹிஜ்ரத்தெல்லாம் பண்ணுற அளவுக்கு நல்ல வேலை செஞ்சுருக்கிறார். அதாவது இஸ்லாத்துக்காக வேண்டி சொந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத்து பண்ணி இங்கே வந்திருக்கிறார். அப்படி செஞ்சவர் வந்து மதீனா ஒத்துக்கிறலன்றவுடனே ஒரு நோய் வச்சு, நோய் கடுமையான நோயாக இருந்திருக்கு மேலே இருக்குது. அந்த நோய் வேதனை தாங்காமல் என்ன செய்யறன்னா கையை வெட்டுறார். கையை வெட்டி அதோட கையை வெட்டினா என்ன ரத்தம் அடைஞ்சு செத்துருவார்ல. ஆனால் இவர் கையை வெட்டுனதுனால உடனே சாவலை. நெஞ்சில் குத்திருந்தாருன்னா அப்போயே செத்துருப்பார். கையை வெட்டிருக்குமா என்ன ஆகுன்னு கேட்டால் துடிதுடிப்பு வந்து அப்படி உணர்ந்து தப்பு செஞ்சிட்டோமே, இது செஞ்சிடக்கூடாதுங்கிற ஃபீலிங் எல்லாம் வரக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நாள் சென்று ஒரு 2-3 நாள் சென்று அவர் மரணிச்சிருவார். அந்த மாதிரி அவர் மரணிச்சிட்டார். இமிடியேட்டாக மரணிக்க மாட்டாங்களா, கையை வெட்டினா உடனே செத்துருவாங்களா, சாக மாட்டாங்க. இந்த காலத்தில் ரத்தம் கட்டுப்படுத்திட்டாங்கன்னா சாக மாட்டாங்க. அந்த காலத்தில் ரத்தப்போக்கை தடுக்க முடியலைன்னா ரத்தம் போய் 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 கொஞ்சம் கொஞ்சமாக போய் நினைச்சிருவாங்க, அது மரணிச்சிருவாங்க. இவர் அந்த மாதிரி இறந்துட்டார். இறந்த உடனே இந்த துஃபைலுங்கிறவர் இருக்கார்ல, அவர் தான் இந்த இவருக்கு கூட்டாளி. அந்த துஃபைல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவரை கனவுல பார்க்குறார். யார், துஃபைல் என்பவர் வந்து அந்த விரலை வெட்டிக்கிட்டு செத்தார்ல, அவரை கனவுல பார்க்குறார். பார்த்தா ஒரு ரொம்ப அழகான தோட்டத்தில் இருக்கிறார். கனவுல வந்து ஒரு நரகவாசி மாதிரி அவர் காட்டப்படலை. கனவில் காட்டப்படும் பொழுது ரொம்ப அழகான ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்தில் எல்லாம் எடுத்து காட்டுறான். அதே நேரத்தில் வந்து கையை மட்டும் துணியை போட்டு மூடிக்கிட்டு இருக்கிறார். கையை மட்டும் ஒரு துணியை போட்டு மூடிக்கொண்ட ஒரு நிலையில் அந்த ஒரு மனிதரை ஒரு அழகிய தோற்றத்தில் அவர் பார்க்குறார். அப்போ பார்த்துட்டு இவர் கனவுல நடக்குது எல்லாமே. அவர் கேட்குறார், மா சனாபிக்க ரப்புக்க, உனது இறைவன் உனக்கு என்ன தீர்ப்பளித்தான் அப்படின்னு இவர் அவர்கிட்ட கேட்குறார் கனவுல. அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், கஃபர் அலி பி ஹிஜ்ரத்தி இலா நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவுக்கு நான் ஹிஜ்ரத்து செஞ்சு போன நன்மையின் காரணமாக, ரசூலுல்லாவை நோக்கி நான் ஹிஜ்ரத்து செய்த காரணமாக என் இறைவன் என்னை மன்னித்து விட்டான் அப்படிங்கிறார். அப்போ இந்த மனிதர் அவர்கிட்ட எல்லாம் கனவுலாம் நடக்குது. மாலி அராக்க முகத்தியன் எதைக்க, அப்போ ஏன் கையை எதுக்கு மூடிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறார். அப்போ அந்த மனிதர் சொல்கிறார், கீழ் அலி, எனக்கு இறைவன் புறத்துன்னு சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு கேட்டால், லன் நுஸ்லிஹ மின்க மா அஃப்சத்த, நீ வந்து கெடுத்ததை நம்ம சரி செய்ய மாட்டோம், நீ தானே வெட்டின, அதை நான் சரி செய்ய மாட்டேன், இதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, கையை வெட்டினதுக்கு மட்டும் இதே மாதிரி தான் நீ இருப்பாய், அதே நேரத்தில் வந்து உன்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக அவர் சொல்கிறார். இதே ஒரு மனிதர் கனவுல கண்ட ஒரு செய்தின்னு பார்த்தா இதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. கனவுல யார் வேண்டாலும் என்ன வேண்டாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த கனவை அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த மாதிரி ஒரு மனிதர் இருந்தார்ல, அவர் வந்து கையை வெட்டிக்கிட்டு செத்து போயிட்டார்ல, அவரை பற்றி நான் கனவுல இப்படி கண்டேன் அப்படின்னவுடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹும்ம ஒளி எதைஹி ஃபக்ஃபிர், இறைவா அவர் இந்த கை விஷயத்தை நீ மன்னிச்சிரு, அவர் மன்னிச்சிட்டேங்கிற, அவர் மன்னித்தோட விஷயம் இந்த கையை வெட்டினார்ல, அதுக்காக வேண்டி தானே இந்த வந்து கையை மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்சி தர்றாரு, அதையும் நீ மன்னித்து விடுவாயாகன்ற சொல்லி அவருக்கு துவா செய்கிறாங்க. இந்த ஒரு சம்பவம் வந்து முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போக வந்து இதில் நுழைக்கிறோம். அப்போ என்னன்னு கேட்டால், இவர் வந்து தற்கொலை செய்வதற்குரிய காரியத்தை செய்யும் பொழுது உடனே செத்துட்டார் தான் அந்த குற்றத்தில் வருவார். தற்கொலை செய்ய முயற்சி செஞ்சு உடனே சாவாமல் ஒரு 2-3 நாள் இருந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அப்படி செத்தார்னு வைங்க, அதில் வந்து அவருடைய தவறுகளை, அது குற்றம் தான், குற்றம்ங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை, அதை வந்து அல்ல மன்னிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், செஞ்சுட்டு உடனே தவறு உணர்ந்துருப்பார், அவசரப்பட்டு வெட்டியிருப்பார். ஆஹா தெரிய தப்பட்டமே, அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நம்ம சபூர் தானே பண்ணணும் அப்படின்னு உணர்ந்திருந்தாரையானால் அவர் தற்கொலை செஞ்சதாக வரவே மாட்டார். இது வந்து நீங்கள் சொன்ன கேஸுக்கு பொருந்தக்கூடிய ஒரு ஹதீஸ் இதுதான். உங்கள் மகள் வந்து விஷம் குடிச்சிட்டாங்க, விஷம் கொடுத்த அந்த செகண்டே செத்துருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு மன்னிப்புங்கிற வாசல் கிடையாது. ஆனால் அல்லா நானே யாரை கொண்டாலும் மன்னிப்பா, அது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பு இருக்காண்டா இல்லை. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, உங்கள் மகள் என்ன செய்கிறாங்கன்னா விஷம் குடித்த உடனே சாவலை,
அப்போ உடனே சாவதற்குரிய விஷமாக அது இருக்கவில்லை. அல்லது அந்த விஷ முறிவை உடனடியாக நீங்கள் வந்து மருத்துவமனையில் சேர்த்து கொடுக்க ஆரம்பித்து அந்த வீரியத்தை கட்டுப்படுத்தினால் என்ன செஞ்சுருக்கு, கொஞ்ச நாள் 5-6 நாள் இருந்துட்டு இறந்துருக்குறாங்க. அந்த இறந்த காலத்தில் வந்து அவங்களே தலையாட்டி நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கணுன்னு சரின்னு ஒத்துக்கிட்டாங்கன்னெலாம் சொல்கிறீல்ல, அப்படிலாம் இருக்கும்போது எல்லாம் கண்டிப்பாக மன்னிக்கிறவன் தானே. தவிர வந்து அவங்க தற்கொலை செய்வது தான் கடைசி செயலாக இருந்தால் அது ஒரு விஷயம். தற்கொலைக்கு முயற்சி செய்து தீ குளிச்சிருவான் ஒருத்தன், காப்பாற்றிடுவாங்க, 10 நாள் கழித்து சாவுவான். கண்டிப்பாக அவன்லாம் என்ன செய்வான்னு கேட்டால் தற்கொலை செஞ்சு செத்தான்னு நம்ம சொல்லக்கூடாது. அவன் அந்த நேரத்தில் சாகாமல் கொஞ்ச நாள் இருந்துட்டு மரணித்தார்களே ஆனால் அவர்களை தற்கொலை செய்தார்கள் என்று முடிவெடுக்கக்கூடாது. அந்த ஸ்பாட்லே இறந்து போனால் மட்டும்தான் எடுக்கணும். அது விஷம் குடித்து விட்டு 2 நாள் கழித்து இறந்தார்னு சொன்னால் அது வந்து அவர் அதுக்கு திருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, அவர் மன்னிப்பு கேட்டிருக்க வாய்ப்பு நல்லெண்ணம் தான் வைக்கணும். வைத்து ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரையே நீ அவர் நல்ல ஆள் தான், அவர் கையை மன்னிப்பாயாகன்னு அந்த கைக்கு உள்ளதுக்கு சேர்த்து ரசூல்லா மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ இந்த மனிதர் தற்கொலைக்கு தான் முயற்சி பண்ணினார். முயற்சி பண்ணிவிட்டு உடனே சாவலை. ஏன்னு கேட்டால் அவர் செஞ்ச காரியம் உடனே சாவடிக்காது. இங்கனுக்குள்ளே குத்தி இருந்தார்னா அங்கனே செத்துருவார், தொண்டைக்குள்ளே குத்தி இருந்தார்னு சொன்னால் உடனே செத்துருவார், கையை பிடிச்சி கட்டினார்னு சொன்னால் உடனே சாவ மாட்டார். அது ரத்தங்கள் எவ்வளோ போகணுமோ அவ்வளோ போன பிறகு தான் சாவார். அப்போ அந்த சாவுக்கு தான் காரணம். இருந்தாலும் அந்த அவரை கனவில் எல்லாம் எப்படி எடுத்து காட்டுறான், அவர் நல்லடியார் மாதிரி அல்ல மன்னிச்சுட்டான்ங்கிற மாதிரி காட்டுறான். அது கனவுல யாரை பார்த்து போன கனவுன்னு அது ஒரு விஷயம். அந்த கனவை ரசூல் ஏற்றுக்கிறாங்க, கரெக்டான கனவு தான் அது, ரசூல் அங்கீகரிச்சிட்டாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்து விட்டு இந்த கைக்கும் சேர்த்து இறைவா மன்னித்தரு அப்படின்னு இந்த செஞ்ச கனவை வந்து ரசூலுல்லாஹ் வந்து அங்கீகரிக்கிறாங்க. நீ கரெக்டாக தான் பார்த்துருக்குற, அல்லாஹ் தான் அந்த கனவு உனக்கு காட்டியிருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் இதில் இந்த வாசகத்தில் அடங்கி இருக்கிறது. அதனால் அந்த துஃபைல் அவர்கள் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் வந்து தற்கொலை செய்கிறவர்கள் விஷயமாக நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு முடிவை சொல்கிறது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஆஸ்பத்திரியில் வச்சு 5 நாள் கழிச்சுலாம் இறந்து போவாங்க. அவங்களுக்குலாம் ஜனாசா துளைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அவங்க ஜனாசாவில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டால் 4 நாள் 5 நாளில் அவங்க எவ்வளோ அந்த பாவங்களை உணர்ந்திருப்பாங்க. தற்கொலை செய்கிற எவனுமே அந்த ஒரு செகண்ட் மாறிட்டு அந்த சிந்தனை அவனுக்கு மாறிடும். தற்கொலைங்க அந்த ஒரு செகண்டில் எடுக்கிற முடிவு தானே தவிர அதுலேருந்து மீண்டுட்டான்னு வைங்க காலத்துக்கும் தற்கொலை பண்ண மாட்டான். அதனால் ஒரு அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு முடிவு தான். அப்போ அந்த மாதிரி முடிவை எடுத்து அந்த நிமிஷமே அவன் சாக வேண்டும். தற்கொலை செய்தவருக்கு ஜனாசா தொழுகை இல்லைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் ஸ்பாட்லேயே அவன் சாகணும். அப்படி இல்லாமல் அதுக்கு பிறகு சில மணி நேரங்கள் சில நாட்கள் உசுரோடு இருந்து செத்துருப்பானே, தீக்குளித்து 5 நாள் கழித்து சாவுறான், உணர்வுலாம் இருக்குது அப்படின்னு இருக்குவையானால் 5 நாளில் அவன் என்ன செய்வான், அவனே கூட உணர்ந்திருப்பான். உங்களுக்கு தெரியாட்டா கூட அவன் உடனே சாவலைன்னா அதுக்கு பாவ மன்னிப்பு தேடி இருப்பான் என்று நம்ம நல்லெண்ணெய் வைக்கணும். ஏன்னா அப்படி வச்சா இது மார்க்கத்தை குற்றம் வந்து அவர் அப்படி தானே அவர் இறந்துருக்கிறாரு, வெளிப்படையாக பார்த்தா தற்கொலை செஞ்சார் என்று தானே சொல்லணும். இப்போ ரசூல் என்ன செய்யலை, அதெல்லாம் கிடையாது. இப்போ அவன் தற்கொலை பண்ணியிருக்கான், அவனுக்கு போயிட்டு இப்படி கனவுல எல்லாம் காட்டுவான்னு ரசூல்லா கண்டிச்சிருப்பாங்கல்ல. கனவுல எப்படி அது காட்டுவான், செய்தான் வேலை அப்படின்னு ரசூல்லா சொல்லலை. கரெக்டு தான், அவருக்கு மன்னிக்கப்படக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்குறோம். அதனால் வந்து நீங்கள் 1000 ஹதீஸை கொண்டாந்து போட்டாலும் இந்த ஒரு ஹதீஸு அனைத்துக்கும் அந்த வித்தியாசத்தை விளக்கும் ஹதீஸாக இருக்குது. தற்கொலைக்கு உள்ள குற்றங்களை சொல்லக்கூடிய எல்லா ஹதீஸும் கரெக்டான ஹதீஸ் தான். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அந்த தற்கொலை இமிடியேட்டாக நடந்திருக்கணும். அதாவது விஷத்தை குடித்து உடனே செத்துருக்கணும், கழுத்து அறுத்துக்கிட்டு உடனே செத்துருக்கணும். அப்படி உடனே சாகாமல் சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் அதனால் செத்திருப்பார்களே. ஆனால் விஷம் குடித்து கூட ஒரு 10 நாள் கழித்து ஒருத்தன் சாகுறான் என்று சொன்னால் அவனை வந்து தற்கொலை செஞ்சான்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவனுக்கு பாவ மன்னிப்பு தேடலாம், அவனுக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாம். ஏன்னா அப்படியான ஒருவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசியாக காட்டுகிறார்கள். சின்ன ஒரு மைனரான ஒரு தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெரிய பெரிய அளவில் தண்டனை அவர் கொடுக்கப்படல. அதுக்கும் சேர்த்து ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் செஞ்ச செயல் தப்பாக இருந்தாலும் அது மன்னிக்கத்தக்க செயல் தான். ஏன் அப்படி மன்னிக்கத்தக்க செயல் ஆகுதுன்னு கேட்டால் இமிடியேட்டாக சாகலை, அவர் உடனடியாக சாகலை அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஹதீஸை வைத்து நம்ம விளங்கும்போது உடனடியாக செத்தால் மாத்திரம்தான் தற்கொலை. தற்கொலைக்கு யார் முயற்சி பண்ணாலும் சரி அந்த ஸ்பாட்டில் மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இல்லாமல் மரணித்து விட்டால் தற்கொலை எடுத்துக்கொள்ளணும். ஒரு நாள் இருந்து செத்தா கூட அவன் தற்கொலை நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் தற்கொலைக்கு முயற்சி பண்ணினான், அந்த செகண்டு தன் தவறை உணர்ந்து அல்லாட்ட கேட்டிருப்பான். கேட்டது உங்களுக்கு தெரியாட்டாலும் நீங்கள் நல்லெண்ணெய் வைக்கணும், கேட்டிருப்பான்.
அது மன்னிக்கப்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. ஹதீஸ் பிரகாரம் அது மன்னிக்கப்படக்கூடிய அம்சம் இருக்குதுன்னு தெரியுதுல்ல, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அதனால் இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம கடந்த காலத்தில் ஜனாசா தொழுகை வேணான்னு நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த ஹதீஸை பார்க்காம நம்ம நம்மளும் சொல்லியிருப்போம். கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்வி வரும் பொழுது சொல்லியிருப்போம். 10 நாள் கழிச்சு இருந்தால் கூட அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாருன்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த ஹதீஸை நம்ம பார்க்கும்போது இது நமக்கு கவனத்துக்கு வரல. இப்போ கொஞ்சம் ஆழமாக தேடி பார்க்கும்போது இப்படி ஒரு ஹதீஸை பார்க்கும் பொழுது அப்போ தற்கொலை என்பதை இரண்டாக நம்ம பிரிக்க வேண்டும். தற்கொலை முயற்சி செய்து உடனே சாவுதல் என்பது ஒரு வகை, தற்கொலைக்கு முயற்சி செய்து உடனே சாகாமல் சில நாட்களுக்கு பிறகு சாவுறது என்பது ஒரு வகை. இந்த சில நாட்களுக்கு பிறகு ஒருத்தர் சாவாரையானால் அவர் நம்ம தற்கொலை செஞ்சாருங்கிற ஒரு முடிவுக்கு அவன் செய்யலை, அல்ல அவனை காப்பாற்றி அவனாக தான் மௌத்தாக்கியிருக்கிறான்னு எடுத்துக்கொள்ளணும். சில நாட்கள் இருந்ததுனால அதனால் நீங்கள் தாராளமாக என்ன செய்வாங்க, உங்கள் மகளுக்கு கண்டிப்பாக அல்லாஹ் அவர் மன்னிப்பு கேட்ட நிலையில் மரணித்திருப்பாரையானால் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற அந்த தவறை உணர்ந்து திருந்தி கொண்ட நிலையில் அவர் மரணித்திருக்கிறாரு. அப்படி அவர் சொல்லாட்டால் கூட நீங்கள் செய்யலாம். இவர் ரசூல்லா தலையை வச்சு கேட்டு அப்படிலாம் இவருக்கு நடக்கவே இல்லை. அவர் இறந்த மன்னிப்பு கேட்டார்னு வரவும் இல்லை. அப்படி நினைக்கின்ற அந்த மனிதர் மன்னிப்பு கேட்டதாக வருதா, முயற்சி பண்ணினார், ரத்தம் ஓடி அவர் செத்து போயிட்டார்னு வருது. சில நாட்களுக்கு பிறகு செத்தார்னு வருதே தவிர அவர் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டாருங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் வரவே இல்லை. அப்படி இருந்து ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவருக்கு மன்னிப்பு தேடுகிறார்கள். அல்லாஹ் அவருக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் மன்னிப்பு கொடுக்கவும் செய்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், உணர்ந்திருப்பார்னு நம்ம விளங்கிக்கணும். அதுக்குரிய ஆதாரம் கிடைக்காட்டால் கூட உணர்ந்திருப்பார். இந்த மாதிரி தான் எந்த ஒரு தற்கொலை செய்த ஒரு பிரச்சனைகளையும் ஸ்பாட் அவுட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்பாட் அவுட்டுக்கு மட்டும்தான் அந்த தற்கொலை சட்டம் வரும். அப்படி இல்லாமல் ஒரு நாள் 2 நாளைக்கு பிறகு அவர் இறந்தாரையானால் அந்த தப்பை உணர்ந்து இறந்திருப்பார். அதனால் நம்ம தற்கொலை கணக்கில் எடுக்கக்கூடாது. எல்லாருக்கும் போல் ஜனாசா தொழுகை நடத்தணும், துவா செய்யணும், மரணத்துக்கு பிறகு குடும்பத்தார் செய்கிற துவாக்கள்லாம் அவர் சேர்த்துக்கிறேன்னு நல்லா தற்கொலை மன்னிக்க மாட்டான்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கா இல்லையா, அதை விளங்கிக்கணும்.